أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عَمَّ يتساءلون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான விடயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். அதை அறிந்து கொள்வதற்கு முன் இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொண்டு பிரேதரமான விடயங்களுக்குள் நுழைவோம். இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் இந்த மார்க்கத்தினுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். இது பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அலலில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுடையது என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் வேண்டி சொல்கிறார், உலக மக்கள் அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்றதையும் அல்லாஹ் உறுதியாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், சூரத்துல் அஹ்ஸாப் 3வது வசனத்தில், இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவ்லியா, உங்கள் இறைவனிடமிருந்து வஹியாக சொல்லப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், இது தவிர மற்றவைகளை பின்பற்றாதீர்கள், குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம் அவர்களுடைய ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து, நமது கட்டளை இல்லாமல் மார்க்கம் என்று நீங்கள் எதையும் செய்வீர்களாய் அது நிராகரிக்கப்படும் என்பதை சொல்றாங்க. எனவே நாங்கள் மார்க்கம் என்று எதை செய்தாலும் அது குர்ஆனிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸிலோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் செய்வதற்கு எவ்வித நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது, மாறாக தண்டனையும் உண்டு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் இந்த பிழை விஷயத்துக்கு செல்வோம். பிழையை பொறுத்தவரை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் 185வது வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும்ஹு, யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அதை நோன்பு நோக்கட்டும். இந்த வசனம் மிகவும் மிகவும் உறுதியான வசனம். நமது பிழையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய மிக உறுதியான வசனம். ஏனென்ற சான்றுகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். அல்லாஹ்வின் வசனம் மனிதர்களின் வசனங்கள் போல என்று, அது எவ்வித தேவையற்ற அனாவசிய வார்த்தைகள் கிடையாது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இதே பக்ராவின் 185வது வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பிரயாணிகளாக இருந்தாலோ அல்லது நோயுற்றவர்களாக இருந்தாலோ வேறு நாட்களில் நோன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கணும், எல்லோரும் ஒரே நேரத்தில் பிரயாணம் செய்ய மாட்டோம். எல்லோரும் ஒரே நேரத்தில் நோயுற்றவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு சமூகத்தில் ரெண்டும் கலந்து இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட வாசகத்தை நாம் யூஸ் பண்ணுவோம். அதே போல் நாம் சொல்லலாம், உங்களில் யார் பொய் சொல்லவில்லையோ அவருக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்று. எல்லா சமூகத்தில் பொய் சொல்பவர்களும் பொய் சொல்லாதவர்களும் இருக்கும்போது தான் அதை சொல்ல முடியும். இதே வாசகத்தை மலக்குமார்களை பார்த்து எங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா மலக்குமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. எனவே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ என்ற வாசகத்தின் மூலம் மாதத்தை அடைபவர்களும் அடையாதவர்களும் இருக்கிறார்கள் என்ற கருத்து அதில் புலப்படுகிறது. எனவே
சர்வதேச பிறையை ஆராயக்கூடியவர்கள் ஒரு பிறை தோன்றினால் அது முழு உலகத்துக்கும் தான் தோன்றின பிறை என்று சொல்லக்கூடிய வாதம் இங்கே அடிபட்டு போயிடுது. அதல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 1909 ஹதீஸ், நீங்கள் பிறை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் மாதத்தை 30ஆக எண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான நடைமுறையை சொல்றாங்க. மேகமூட்டம் என்பது ஒரு ஏரியாவில் மேகமூட்டம் இருந்தால் மற்ற ஏரியாவில் மேகமூட்டம் நீக்காது. இது சாதாரண விடயம். இப்போ மேகமூட்டம் வந்துட்டாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல வெளியில் வாரதாக நீங்கள் வெளிக்க, இல்லை கொஞ்சம் தூரம் போய் பாருங்க, இல்லை பக்கத்தில் உள்ள பொதுமலைக்கையாவது ஏறி பாருங்கன்னு சொல்லல. எளிதான நடைமுறை மேகமூட்டம் ஏற்பட்டால் மாதத்து 30 பூர்த்தி செஞ்சுட்டு நமது கிரிகளை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அடுத்தது என்னட்டா நம்ம ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, நாம் இந்த பிரச்சனைகளை நாம் சர்வதேச பிறையை பேசக்கூடியவர்களும் அதுக்கு ஷார்ப்பாக பேசக்கூடியவர்களும் என்ன மனஸ்தாபங்கள் தோணுதுன்னா, கொஞ்சம் பேர் பெருநாள் கொண்டாடிட்டாங்களே, கொஞ்சம் பேர் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்களே, நாங்களும் கொண்டாடினா என்ன என்று அவங்களுக்கு தோணுது. நாங்கள் என்ன பார்க்கணும் வேண்டாம், மாதம் வேண்டாம், ரம்லான்னா 30 தான். ஏதோ அல்லாஹ் சலுகை தந்தால், ஏதாவது ஒரு இதோடு தந்தா, போனஸ் தந்தா 29 வரும் என்று தான் நாங்கள் ஒரு மாதம் எதிர்பார்க்கணும். ஒரு நாள் நாங்கள் கூட நோம்பு பிடிக்கிறதுனால எங்கள் தரஜா கூடுது, அன்றைக்கு கிடைக்கக்கூடிய பாவமணி கிடைக்குது, அன்றைக்கு செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ் 1000 மடங்குக்கு மேலே நன்மை தரக்கூடியவன் ஆகிக்கிறான். அதுதான் நாங்கள் பார்க்கணுமே தவிர அவங்களும் பெருநாள் கொண்டாடி போயிட்டாங்க, நாங்களும் எப்படி சரி இருப்போம் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடாது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை நெகட்டிவாகவும் சொல்றாங்க. அது புகாரில 1906 ஹதீஸ் ஆகுது. நீங்கள் பிறை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள், நீங்கள் பிறை காணாமல் நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் மாதத்தை 30ஆக எண்ணிக்கொள்ளுங்கள். இதுவும் ரசூலுல்லாஹ் காட்டுது. இதே சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸும் வருது. சுனன் குப்ரா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2436 ஹதீஸா வருது. இதே ஹதீஸை சர்வதேச பிறையை ஆராயக்கூடியவங்க உறுதியாக வைப்பாங்க. இதை வச்சுதான் அவங்களோட ஆகியம் தொடங்கும். என்னடா இதே ஹதீஸ் தான், நீங்கள் பிறை காணாமல் நோன்பு பிடிக்காதீர்கள், பிறை காணாமல் நோன்பு விடாதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இருவர் சாட்சி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூடுதலான ஒரு வாசகம் அந்த ஹதீஸ்ல வந்திருக்குது. இவங்க இதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 பேர் சாட்சி சொன்னா ஏற்றுக்கொள்ள சொல்லி, எனவே உலகத்தில் எங்கிருந்தும் சரி 2 பேர் சாட்சி சொன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற வாதத்தை வைப்பாங்க. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாகும். என்னடா ஒரு விஷயத்தை, ஒரு மசாலாவை நாங்கள் பேசும்போது எல்லா குர்ஆன் வசனங்களையும் எல்லா சஹீஹ் ஹதீஸ்களையும் எடுத்துத்தான் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ நாங்கள் பின்னாடி சொல்லுவோம் எப்படிப்பட்ட பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்தாங்க, எப்படிப்பட்ட பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரிலீஸ் பண்ணினாங்கன்றதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்னொரு வாதம் வைப்பாங்க. இன்னொரு நம்மளுக்குள்ள பேசுகிறவங்க சொல்லுவாங்க, பெருநாள் ஈவினிங் சொல்லுவாங்க, இல்லை பெருநாள் அடுத்த நாள் சொல்லுவாங்க, இன்றைய பார்க்கக்கூடிய பொருளை தான் இன்றைக்கு 4வது பொருள், இன்னைக்கு 3வது பொருள், எப்படியும் நாங்கள் நேற்றைய பெருநாள் கொண்டாடிக்கணும், 3ஆவது பெருநாள் கொண்டாடிக்கணும் என்ற வாதத்தை வைப்பாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. தாமி ஒருவர் அவரோட பேர் சயீத் பின் ஃபைரோஸ் என்பவர் நாங்கள் ஒரு பிரயாணத்தில் உம்ராவுக்காக இருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஒரு இடத்தை பத்னு என்ற இடத்தை நாம் அடைந்தோம். அங்கிருந்து நாம் பிறை பார்த்தோம். சிலர் சொன்னாங்க இது 3ஆம் பிறை, சிலர் வாதித்தாங்க இது 2ஆம் பிறை. நாங்கள் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் சென்று இது பற்றி விளக்கம் கேட்டோம். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பிறையை பார்க்கும் வரை அல்லாஹ் மாதத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ்
முஸ்லிம்ல 1884 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் என்ன சொல்றாண்டா வந்து நீங்க பார்க்குற பேர் தான் உண்ணாது உங்களுக்கு கண்டு விளங்கக்கூடிய பேர் தான் உண்ணாது என்றதை வந்து ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையை வச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எனவே நாங்கள் பெருநாளை கடத்தினாலோ குறைய கண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது, இது 3ஆம் பிறை 4ஆம் பிறைன்னு சொல்லி எங்களுக்கு ஒளிவண்ண தேவையில்லை என்றதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அடுத்து வந்து எந்த ஹதீஸை எப்படி நாங்கள் இல்லையே வரையறுக்கிறேன்றது ஒரு இல்லை இந்த வெளியிலிருந்து வந்த தகவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ளலை என்றதை பற்றி ஒரு ஹதீஸ் பார்ப்போம். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல 1819 ஹதீஸா வந்து உம்மு ஃபடில் என்ற பெண்மணி வந்து ஒரு அலுவலர் அபு குரைப் என்பவரை சிரியாவுக்கு அனுப்புறாங்க. அபு குரைப் அவங்க வந்து சிரியா போய் அவருடைய அலுவலரை முடிச்சு போட்டுட்டு ரமலான இறுதி நேரத்தில் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து அங்கே வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபு குரைபை கண்டதும் பயணத்தை பற்றி பேசிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிறையை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அபு குரைப் அவங்க சொல்றாங்க, நாங்கள் அங்கே வெள்ளிக்கிழமை பிறை பார்த்தோம், நானும் பிறை பார்த்தேன், மக்கள் எல்லாம் பிறை பார்த்தாங்க, ஆட்சித்தலைவர் முஆவியா பிறை பார்த்தாரு என்று சொல்றாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் இங்கு சனிக்கிழமை தான் பிறை பார்த்தோம், நாங்கள் அடுத்த பிறையை காணும் வரை அல்லது மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யும் வரை நாங்கள் பெருநாள் கொண்டாட மாட்டோம் என்று சொல்றாங்க. அபு குரைப் அவங்க கேட்கிறாங்க, அங்கே நான் பார்த்தது, மக்கள் எல்லாம் பார்த்தது, ஆட்சித் தலைவர் முஆவியா பார்த்த பிறை உங்களுக்கு போதாதா என்று கேட்கிறாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து லா போதாது. ஏனென்றா ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிட்டாங்க. எப்படி கட்டளையிட்டாங்க? எங்களை ஏரியாவுக்கு நாங்கள் தான் பிறை பார்த்து முடிவு செய்யணும் என்றதை கட்டளையிட்டாங்க. அந்த நேரம் வந்து மதீனா, மக்கா, சிரியா எல்லாம் ஒரே சாம்ராஜ்யமாக தான் இருந்தது, பெரிய சாம்ராஜ்யம். இப்போ மாதிரி நாடுகளா எல்லைகளா பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த ஒரு நாடுக்குள்ளே கொஞ்சம் தூரம் இங்கே வந்த தகவலை அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை முற்படுத்தி ஏற்றுக்கொள்ளது. எனவே இது சம்பந்தமாக இன்னொரு நாங்கள் ஹதீஸை பார்ப்போம் வந்து இதுதான் சர்ச்சையான ஹதீஸா சர்வதேசத்திலேயே ஆதரிக்கக்கூடிய வைப்பாங்க. இது என்ன ஹதீஸ் வந்து அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் 19670 ஹதீஸ். மேகமூட்டம் காரணமாக ஷவ்வால் பிறை எங்களுக்கு தென்படவில்லை, நாங்கள் நோம்பு நோற்ற நிலையில் காலை பொழுதை அடைந்தோம். நாளின் இறுதியில் ஒரு வாகன கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நேற்று மாலை பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறும் விடிந்ததும் அவர்களது பெருநாள் தினத்திற்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள் என்றுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு சர்வதேச பிறையை ஆதரிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டாங்க. மக்களுக்கு வந்தவங்க தகவலை சொல்ல இருந்தவர்களுக்கும் சேர்த்து பொதுவாக சொன்னாங்க, எங்களுக்கு நோம்பு வெளிநோன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதம். எங்களோட வாதம் என்னென்னா, வந்தவங்களுக்கு மட்டும்தான் நோம்பை விட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்றதை எங்களோட வாதம். இப்போ யாரோட வாதம் சரின்னு சொல்லி நாங்கள் இந்த அறிவிப்பாளர் விஷயங்களை கொஞ்சம் மேலோட்டமாக அலசி பார்ப்போம். வந்து இது வந்து 3 அறிவிப்பாளர் வரிசையின் ஊடாக வரக்கூடிய ஹதீஸ். முதலாவது அறிவிப்பாளர் வரிசையில சூஃபா என்பவர் இடம்பெறுகிறார். சூஃபா என்பவர்கிட்ட 9 மாணவர்கள், சூஃபாட 9 மாணவர்கள் இதை கேட்டு அறிவிக்கிறார்கள். அதுல 8 மாணவர்கள் வந்து அமரகும் வந்தவங்களுக்கு கட்டளையிட்டாங்க நோம்பு விட சொல்லி என்று சொல்லப்படுது. ஒரே ஒரு மாணவராகிய சூஃபியா என்பவர் மட்டும் அமரன் நாசர் மக்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டாங்க என்று சொல்றாங்க. இப்போ என்னன்னா ஹதீஸ் கலையில வந்து அன்று தொற்று இன்று வரை எல்லா அறிஞர்களும் கேட்டுக்கொண்ட ஒரு விதிதான், ஒரு 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 பல ஹதீஸுக்கு முரணா ஒரு ஹதீஸ் வந்துட்டா அது சஹீஹா இருந்தாலும் அது அரிது ஷாத் என்ற நிலையில உரங்கட்டுது, அதை எடுக்க மாட்டாங்க. என்னடா அதிகமானவங்க தவறு இணைக்க மாட்டாங்க.
அதிகமான ஹதீஸ் எடுத்து ஒரு ஹதீஸை புறங்கட்டுறது. இந்த ஹதீஸ் 8 பேருக்கு ஒருத்தர் இது வரும்போது 8 பேர் தவறியிருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் தவறியிருப்பாங்க என்ற அடிப்படையில் ஒரு அந்த ஹதீஸ் ஷாத் என்ற நிலையில் புறங்கட்டப்படுது. எனவே இது அவங்களுக்கு சாதகமா அமையாது. அடுத்த அறிவிப்பாளர் அடுத்த இரண்டாவது அறிவிப்புல எப்படி வருதுன்னா, இரண்டாவது ஹதீஸ் செட்ல இதுல அப்துல் ரஸாக் என்பவர் அறிவிக்கிறார் 5 ஹதீஸ். இந்த 5 ஹதீஸ்ல 4 ஹதீஸ்ல அப்துல் ரஸாக் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அமரஹும் வந்தவங்களுக்கு கட்டளையிட்டான் நோன்பு விடுமாறு என்று அறிவிக்கிறார். ஒரே ஒரு ஹதீஸ்ல மட்டும், அந்த ஹதீஸ் யார்கிட்ட கேட்குதுன்னா உசைன் என்றவர்கிட்ட கேட்கக்கூடிய ஹதீஸ்ல மட்டும் அமரன் நாச மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் சொல்றாங்க. இதுவும் 5 கொண்டு 4 இது சைடுல 1 சைடுல என்ற விதத்துல ஷாத் என்ற நிலையில அந்த ஹதீஸ் வரப்பட்டப்படுது. 3 கடைசி அறிவிப்பாளர் வருஷ எப்படி இது அபூபக்கர் நைசாபூரி என்பவர் அறிவிக்கிறார். இவர் அறிவிக்கக்கூடிய 4 வெவ்வேறுபட்ட ஹதீஸ்கள் மட்டும் தாரணி என்ற ஹதீஸ்கள் இவர் அறிவிக்கக்கூடிய 3 வெவ்வேறுபட்ட ஆசிரியர்கள் ஊடாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அமரஹும் வந்தவர்கள் கட்டளையிட்டார்கள் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் அமரன் நாசன் இருக்குது. அது இவர் கேட்கிற யாருக்கேண்டா முகமது பின் இஸ்மாயில் என்பவர்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப இதுவும் ஷாத் நிலைமையில ஓரமாகுது 3 கொண்டு. அதெல்லாம இதுல இன்னொரு பலகீனம் இது முகமது பின் இஸ்மாயில் என்பவர் யாருக்கு அறியப்படாதவர். அதனால சர்வதேச துறை ஆதரிக்கக்கூடியவர்கள் பலமாக வைக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அவங்களுக்கு எவ்வித துணையும் புரியல. ஷாத் என்ற நிலையிலையும் பலகீனம் என்ற நிலையிலையும் தான் அவங்களோட வாதத்துக்கு ஆதரவாக இந்த ஹதீஸ் ஈக்குது என்றதை நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அப்ப நாங்க பார்க்கும்போது எந்த வெளியிட்டு இந்த தகவலை அவங்க தடுத்தாங்கண்டா எடுக்கலண்டா எந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருது 2339 ஹதீஸ். நாங்கள் நோன்பு நோற்ற நிலையில் காலை பொழுதை அடைந்தோம். 2 கிராமவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேற்று மாலை பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுமாறும் பெருநாட்களுக்கு செல்லுமாறும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்ற ஹதீஸ் வருது. கிராமம் என்பது ஒரு நகரை அண்டியுள்ள பகுதி. மதீனா சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருந்துச்சு. அவங்க தனது டே டு டே தேவைகளுக்கு நகரத்துக்கு தான் சார்ந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட நகரங்களில் இருந்து வந்த தகவலை, அக்கம் பக்கத்தில் இருந்து வந்த தகவல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றிக்கிறாங்க. தூரத்தில் இருந்து வந்த தகவல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கல என்பது நமக்கு புலப்படுது. இப்ப இதுல நாங்க பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு மீதியா உள்ள ஒரு ஹதீஸ் தான் மிச்சம். என்ன என்பதை நம்மளோட எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி வருது? திருமதியில 631 ஹதீஸா வருது. அதுல எப்படி சொல்றாங்கன்னா, நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாள் தான் நோன்பு நாள், நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாள் தான் ஹஜ் பெருநாள் நாள், நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாள் தான் நோன்பு பெருநாள் நாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல சிலவங்க இதை தவறாக முற்படுறாங்க. இந்த ஹதீஸ் நாங்கள் நோக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சஹாபாக்களை ட்ரெயின் பண்ணினாங்க. வெளியிட்டு தகவலை ஏற்றுக்கொள்ளாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. உள்ளுக்கு தகவலை ஏற்றுக்கொண்டு அந்த வழிமுறையை கட்டுப்படுத்திக்கிறாங்க. அதுக்கு முரணில்லாமத்தான் இந்த ஹதீஸை நாங்கள் விளங்குவோம். இந்த ஹதீஸ் எப்படி இதுக்கு நாங்கள் 1-2 உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கிருக்கோம். இப்போ நாங்கள் பிரயாணத்தில் சுருக்கி கொள்கிறோம், கசல் செய்கிறோம். கசல் செய்யறதுக்கு நாங்கள் 2 நிபந்தனைகளை எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. ஒன்று, 25 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் பிரயாணம் செய்யணும். ரெண்டாவது ஊரை விட்டு போகணும். ஊருன்னா என்ன? எங்களுக்கு ஊருக்கு எதிர்ப்பு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. சிலவர்கள் ஊர் 10 கிலோமீட்டர் நிற்கலாம், சிலர்கள் 20-24 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் குரோவடி உதாரணத்துக்கு 40 கிலோமீட்டர்ண்டா நாங்கள் 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நாங்கள் பிரயாணம் செஞ்சாலும் எங்களுக்கு கசல் செய்யலாது. ஏன்னா நாங்கள் ஊருக்கு தான் சுற்றி பண்ணிக்கிறோம்.
ஊருக்கு நான் வெளியே போகல. எனவே அது மாதிரி தான் இந்த எல்லை வந்து எங்களை கையில் தரப்பட்டது. அதே நேரம் வந்து பாகிஸ்தான் இந்தியா வந்து போர்டர் தான், ஒரு ஃபென்ஸ் தான். அந்த ஒரு ஃபென்ஸ் கிட்ட இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் உதாரணத்துக்கு குரானில் 29 நோக்கம் முடிச்சிட்டாங்க, 29 மணி நேரம் முடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து குரான், பாகிஸ்தான் போர்டரில் இருக்கக்கூடிய இந்தியா நபர் ஒரே அவர் காண்றாரு. இப்போ அவர் வந்து கொண்டாடுறதா இல்லையான்னு சந்தேகம் வருது. இது மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் அவங்க இந்த ஹதீஸ் சொன்னாங்க. என்னன்னா நாங்க வந்து இந்தியாவுக்கு தான் சாந்திக்கிறோம், அந்த நபர் வந்து இந்தியா தான் சாந்திக்கிறார். அவரோட அரசியல் சட்டங்களுக்கு உட்பட்டு அவர் கிடைக்கிற மானியங்கள், அவரோட தொழில்கள் எல்லாத்துக்குமே இந்தியாவோட தான் அவர் இருக்கிறாரு. எனவே அவர் வந்து முடிச்சுக்கணும்னு நான் எப்போ இந்தியா புறக்காண்டோ அன்றைக்கு தான் வந்து எனக்கு பெருநாள், அன்றைக்கு தான் எனக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆகுது என்றதை வந்து அவர் தீர்மானிச்சுக்கணும். அதுபோக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்நாட்டுகளை தான் தீர்மானிக்கணும் என்றதை நாங்கள் இப்போ வேலை படிக்கணும். அதெல்லாம் வந்து இந்த இந்த இவ்வளவு ஆதாரம் இல்லாமலே எங்களுக்கு வந்து இயற்கையான காமிகளை பார்த்திருந்தாலே இது சரிபட்டு வராது என்று எங்களுக்கு தோணும். அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம். வந்து நாங்கள் ஒரு உலக நாடுகளுக்கு 2 நாடுகளுக்கு இடையிலான நேர வித்தியாசத்தை தேடும் போது 24 அவர் தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மேக்சிமம் நேர வித்தியாசம் இருக்கிறதா எங்களுக்கு ஏற்பட்டது. இருந்தும் அதில் என்ன சொல்றாங்க கூகுள் இந்த சேர்ச்சில் வெரி ரேர்லி வந்து 25 அவரோட நாடு இருக்குது என்றதை அவங்க பதிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த உலக வரைபடத்தில் இந்த இப்படிப்பட்ட அந்த என்ன சொல்ற வெஜிடேட்டர் சைக்கிளில் வந்து அதோட கொஞ்சம் அங்குக்கும் அதோட இங்குக்கும் இருக்கக்கூடிய நாட்டுக்கு இடையில 25 அவர் இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தாங்க. ஒரு நாடு இருக்குது, அது பேரு கிரிட்டிமேட்டில் ஒரு நாடு இருக்குது, இன்னொரு நாடு இருக்குது அலோபி. நாங்கள் எங்களை ஃபோனில் போட்டு பார்த்தோம்னா அந்த நாடுகளுக்கு இடையில நேர வித்தியாசத்தை ஒரு நாடு கிரிட்டிமேட்டில் எங்களை ஃபோனில் காட்டும் 13 அவர் எங்களை முழுகிக்கிறாங்க. இன்னொரு நாடு காட்டும் போது அலோபின்றது எங்களை விட 12 அவர் பின்னிக்கிறாங்க. 25 அவர் வித்தியாசம். ஸ்ரீலங்காவில் பார்த்ததுனால 18 அவர் 6 அவர் அப்படி காட்டும் வித்தியாசம். இப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த கிரிட்டிமேட்டின்ற நாடு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 6:30க்கு செவ்வாய் பிறையை கண்டு அடுத்த நாள் அவங்க 29 நோம்பில் குறை காண்றாங்க, ஒரு நாளைக்கான குறை காண்றாங்க. இது அலோபின்ற நாடு திங்கக்கிழமை அந்திப்பான் 5:30 இருக்கிறாங்க. இப்போ புறத்தவங்க அவங்க வருது. இப்போ அவங்க புறத்தவங்க வந்தோடனே வழிமுறை என்னன்னா புறத்தவங்க கிடைச்ச உடனே நோம்பு விடணும். இல்லாட்டி நோம்பு காட்டி நோம்பு அப்படின்னு கட்டினோம்னா அது மார்க்க தடுத்தது. இப்போ அவங்க வந்து நோம்பு விட்டாங்கன்னா 27 நோம்புல அவங்களோட நோம்பு முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மாதம் என்பது 29 அல்லது 30 என்றது அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, வேண்டியது நாங்கள் இன்னொரு தானே என்று சொல்லி 24 நோம்பை கண்டினியூ பண்ணினாலும் வந்து அவங்க 28 நோம்புல 28 நோம்பு இருக்காங்க. 28 நோம்புலேயே மாசம் முடியாது. அவங்க என்ன அவங்கள வந்து குறைக்காவல் சர்வதேச கிடையாது சொல்றாங்க. ஒரு தோன்றிட்டா அது முழு உலகத்துக்கு தான் அது தோன்றினு சொல்லி இப்போ அவங்க வந்து சரியா பண்ணி பார்த்தேன்டா டியூஸ்டே மார்னிங் அவங்க பெருநாள் போகணும். கிரிட்டிமேட்டி இருக்கிறவங்க வந்து வென்ஸ்டே மார்னிங் போகணும். ஒரு பெருநாள் நிகழ்வு கொண்டாடுறாங்க. அது சாத்தியம் இல்லை. அப்படிதான் என்னடா அவங்க 29 முடிச்சுக்கிறாங்க, இவங்க 28 நோம்பு தான் முடிச்சுக்கிறாங்க. 28 நோம்புல மாசம் என்றது பூர்த்தி ஆகாது. இது இந்த விஷயத்தை பார்த்ததாலே வந்து எங்களுக்கு தெளிவாக விளங்கும் வந்து இந்த சர்வதேச துறைன்றது வந்து எவ்வித ஆதாரமற்ற ஒரு விடயம். ஏன்னா இவங்க வந்து இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு சவுதி 3 வருட வித்தியாசம் என்றதை வந்து வச்சு ஓகே அவங்க பண்ணிட்டாங்க சொல்லி சேர்க்கிறாங்க. உலகத்துடைய நியதிகளை பார்த்தீங்கன்னா வந்து 24 அவர் 25 அவர் வித்தியாசமான நாடுகளுக்கு என்ன சட்டம் செய்வாங்க என்று இவங்கள்ட்ட கேட்டாலே இவங்க அதை வச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே அது மட்டும் இல்லாம இப்ப இங்க வரக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு யூகேல வரக்கூடிய சகோதரர்களுக்கு என்ன பிரச்சனைடா எங்களை உள்ள வந்து 2 நாள் லீவ் எடுக்க வேண்டிய இருக்குது. இது கஷ்டமான சிரமமான ஒரு விஷயம் தானே. அப்படிப்பட்ட காரணங்களால தான்
முறை எடுக்கணும் என்று அவன் வாதிட்டாங்க. நான் வந்து என்ன மனசில் வச்சுக்கணும் பதிஞ்சுக்கிறோம், வெளிநாடுன்னு சொல்லி வந்துட்டாண்டா வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய இன்கன்வீனியன்கள் இருக்கும் என்றதை மனதில் வச்சுக்கிறோம். மார்க்கெட்டில் வந்து டிபேட் சொல்ல இல்லை, மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பெருநாள் தொழுதுட்டு உங்களோட பிள்ளை வயது வந்தவங்கடா பெருநாள் தொழுது ஸ்கூலுக்கு போகலாம், அவனுக்கு வேறொரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிக்கிறதுக்கு மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் வராட்டி அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுக்குறாங்க. இது மார்க்கம் தான் பெஸ்ட்டாக இருக்கணுமே தவிர அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒமக்கான லிமோமினி வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுல லஹுல் கியரத்து பினாமஹி வமன் யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் தல்லல் முபீன். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அக்காரியத்தில் சுயவிருப்பம் கொள்ள முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்வர்கள் தெளிவாக வழிகாட்டிவிட்டார்கள். எனவே அல்லாஹ்வும் தூதருக்கு ஒரு வழிகாட்டு செல்லும் போது எங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்கன்வீனியன்களுக்கு எல்லாரும் சேர்ந்து இதாகிறாங்க, எல்லாருமே சேர்த்து கொண்டாடுறாங்க, நாங்கள் மட்டும் தனிச்சிக்கிறோம் வந்து இதால் பிள்ளைகள் பாதிச்சுது, பிள்ளைகள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் காப்பது என்றதெல்லாம் வந்து அது வந்து மாற்றத்தில் அடிப்படைக்கு மாற்றமான செயல். மேலும் ஒரு காரணம் வைப்பாங்க வந்து அதிகமான ஆட்கள் சோதிதனை பின்பற்றுறாங்க, நாங்கள் பின்பற்றி போனா என்ன என்ற வாதத்தை வச்சாங்க. அதிகமான இதுக்கு வந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து அதிகமான ஆட்கள் பின்பற்றாது வயது அக்ஸரமன் ஃபில் அர்தி யுதிரிக அன் சபீலில்லாஹி இன்னத்த யௌன இல ஸன்ன வயது பில்லாஹி ரசூல். முஹம்மதே, பூமியில் உள்ள அதிகமானவர்களை நீ பின்பற்றுவாராய் அவர்கள் உண்மை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் பின்பற்றுவது ஆதாரமற்ற அனுமானங்களும் ஊகங்களுமே ஆகும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நாங்கள் இது பார்க்கிறோம், சவுதி பின்பற்றுறவங்க அது ஆதாரமும் இல்லை, அனுமானங்கள் ஊகங்களின் அடிப்படையை வச்சு தான் அவங்க பின்பற்றாங்க என்பது எனக்கு தெளிவாக தெரியுது. இதுதான் வந்து நாங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய குறை சம்பந்தமான விடயங்கள். இதுக்கு மேலதிகமாக யூகே நாங்கள் என்னென்ன மாதிரி நாங்கள் பார்க்குறோம், என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம், என்னென்ன மாதிரி நடைமுறைப்படுத்துறோம்ன்றதை பிரதர் ஃபர்ஸ்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாக்குதமான தான் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி இதை நிறைவேற்ற விஷயம் சொல்லிட்டு நான் சொல்லி கேள்வி இருக்கும். மாதிரி யூகேல வந்து எங்களுக்கு புறவாக்குறது சாத்தியம் இல்லைன்ற பிரச்சனை தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்களுக்கு தெரியும் யூகேல வந்து புறவாக்கு சப்ஜெக்ட் சம்பந்தமாக 2013ஆம் ஆண்டு தான் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி நாங்கள் விஃபாக்குல் உலமா என்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கிற விஷயத்தை நாங்கள் அறிஞ்சோம். அறிஞ்சு வந்து அவங்களோட நிலைப்பாடு சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்தா அவங்க வந்து லோக்கலில் புறவாக்குறாங்க. லோக்கல்னா யூகேல வந்து எல்லா இடத்துல புற பார்க்குறாங்க. பார்த்து தான் அவங்க அந்த மகரிபா நாட்டி பார்த்துருந்து மறுப்பு போகிறதெல்லாம் அந்த தீர்மானிக்கிறாங்க. அடிப்படையில் நாங்கள் முடிவு எடுத்தோம். விவாகரமாக எங்களுடைய உதவியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவங்களோட முடிவுபடி செயல்படும் அடிப்படையில் முடிவெடுத்து 2014ஆம் ஆண்டு ஒரு பெருநாள் நோம்பு பெருநாள் வந்து கூட தான் வந்துச்சு. சவுதியோடு சேர்ந்து ஒரே நாள் வந்தது. ஹஜ்ஜு பெருநாள் ஒரு நாள் மாறி வந்துச்சு. அப்படி மாறினா ஒரு நாள் எடுத்து வந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கலோடு இருக்கிறது கேட்டால் அவங்க யூகேல தெரியலன்னு சொன்னால் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரி மொரோக்கோ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளை கூட தெரிஞ்சால் அதையும் அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த மாதத்தை முடிச்சிடுறாங்க. அப்போ எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து சொன்னான்னு கேட்டால் நீங்கள் யூகே லோக்கல் சொன்னால் லோக்கல் ஆகிக்கலாம். அதான் உண்மை. யூகேன்னு சொன்னால் குறைஞ்சது யூகே நீங்கள் ஏற்றுக்கொள்றது ஓகே. இல்லாட்டி வந்து அதிஸ் படிக்க செய்யணும், மாதத்துக்கு பேப்பர் செய்யணும். இப்படி செய்யாம சவுத் ஆப்பிரிக்காவை மொரோக்கோ எடுக்கிறது சரிதானா என்ற சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. நியாயமான கேள்விகள். அப்படி எடுக்கையில் இருந்தால் ஏன் சவுதி எடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் என்ன வாதம் வச்சோம்னு கேட்டால் சவுதி எடுக்கிற நிலைப்பாடு இருக்கக்கூடியவங்க நாங்கள் யாரும் போகிற பார்க்கல. எங்களுக்கு இந்த அசல் மெசேஜ் வந்துருச்சு, நாளைக்கு ஒரு நாள் நம்ம பண்ணி முடிவு எடுத்தாச்சு, அப்படியே வைக்க முடியும். அவன் போகிற பார்க்குறதா அந்த சொன்னால் நான் செயல்படுத்தப்படாத ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்குறாங்க. இங்கே அங்கே மாறி பண்ணி இருந்து அதை பார்த்து தெரியலன்றதுக்கு போகிறவங்க அவங்க ஏதோ ஒரு கல்குலேஷன் வச்சு கீழே நாங்கள் வச்சுக்கணும் நாங்கள் இருக்கும் அடிப்படையில் அவங்க முடிவெடுத்தியாங்க. அப்போ நாங்கள் 2014ஆம் ஆண்டு
டிசம்பர் 1ஆம் தேதி அவரோட ரெக்குவயர்மெண்ட் போட்டு மீட் ஒன்று போகிறோம். கோயில் மொஸ்டில் வந்து அது சுயமான சொல்லக்கூடிய அவர் வந்து முக்கியமான அந்த பார்க்கமாக அவர் இக்ராட்டிகளுக்கு கியூனையாக செய்யக்கூடியவர். அவர்கிட்ட போய் நாங்கள் சம்பந்தமாக பேசுவோம். அவரும் இன்னொரு முக்தி அப்படின்றாங்க அந்த பள்ளிமா அவங்களோட சேர்ந்து இன்னும் சில நிர்வாகிகள் இருந்தாங்க. அவங்க சரி பேசுவோம். அவர் பேசிய அவசரம் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஒரு 3 மாதத்துக்கு மேலே எனக்கு குறை தெரியல. யூகேல ஒரு 3 மந்த் தான் எனக்கு தெரியும். அதனால நாங்கள் 30 மாதம் பூர்த்தி செய்ய வேண்டி வரும். அப்படியே பூர்த்தி செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மாத கணக்கில் டிஃப்ரெண்ட் ஆரம்பிக்கிறது சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அந்த பெரிய வளர்ச்சி நீக்கல. சரி சொல்லி நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து அதை முடிச்சுட்டு வந்துருக்கலாம். அதுக்கு பிறகுதான் இப்போ போன 2015 அக்டோபரில் வந்து லெஸ்டரில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். டீனேஜ் பிரான்ச்சஸ் மத்தியில் அதில் வச்சு தான் நாங்கள் என்ன செய்யணும்னா இது சம்பந்தமாக ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அன்புள்ள எங்களுக்கு சேர்ந்து அங்கே வந்திருக்காங்க. அவங்க சேர்ந்து எங்களுக்கு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் பாசிபிலிட்டிஸ் யூகேல பார்க்க இல்லைன்றது தானே. இது யாரும் ட்ரை பண்ணினாங்களா, நாங்கள் ட்ரை பண்ணினோமா, அல்லது இஃபாக் வந்து சரியாக ட்ரை பண்ணி தான் முடிவுக்கு வந்தாங்களா என்ற விஷயங்களை சில எவிடன்ஸோட வந்து முன்வைக்கிறாங்க. அது கூட நாங்கள் யோசிச்சோம். அது ஒரு நியாயமாக இருக்குது. என்னென்னு கேட்டால் எல்லாம் மாதிரி மார்க்கெட்டில் தெளிவான வழிகள் வந்து நீங்கள் போகிற பார்க்கணும். இல்லாட்டி ரொம்ப செய்யுங்க. அடுத்த வந்து ஒரு சந்தை சொல்லி காட்டுற அந்த சாட்சிகள் தான் ஏற்றுக்கொள்ளுங்க. சாட்சின்றதை நாங்கள் வரையறுக்கோம். சாட்சி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் ஊதுறத அப்புறம் பார்க்க மாட்டோம். விஜய் வந்து கூட வந்து எல்லாரும் முதல்ல பார்க்க இல்லை. ஒரு பார்க்கக்கூடிய ஒரு 5 பேர் பார்ப்பாங்க, ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து சாட்சி சொல்லுவாங்க. அப்புறம் பண்ணோம் அதை வச்சு நாங்கள் ஏற்றுக்குவோம். அப்போ நாங்கள் எல்லா விஷயம் சேர்த்து நாங்கள் முடிவுக்கு வரோம்ன்ற சாட்சியை ஏற்றுக்கொள்வோம். எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு உட்பட்ட சாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ நாங்கள் புற பார்க்கணும் அடிப்படையில் அந்த இதுக்கு வந்தோம். அப்போ நாங்கள் அந்த எடுத்த முடிவு என்னன்னு கேட்டால், அப்போ யூகேல புற பார்க்குற விஷயத்தை நாங்கள் முயற்சி செய்வோம். இது எங்களுக்குள்ள எங்களை பற்றி சில இடங்களுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சு இதனுடைய சாத்தியை கூட நம்ம பார்ப்போம் அப்படின்னு அடிப்படையில் தான் போன அக்டோபர், அதாவது முகர்ரம் மாதத்துக்கு இருக்குது. அதுக்கு முந்தைய லெஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கு முந்தைய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சரி எப்படி ஆயிரம் மாதத்துக்கு தான் சொல்கிறேன். அதுலேருந்து வந்து நாங்கள் நினைச்சோம்னா புற பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரம் நாங்கள் பப்ளிக் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அறிவிக்கிறேன் என்னன்னு கேட்டால், நாங்கள் முடிவு வாரத்துக்காக 6 மந்த் ட்ரையல் வச்சோம். 6 மாதத்துக்கு வந்து நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இதில் சாத்திய ஒரு வேலைமை எப்படி தெரியுதா இல்லை எதுனால டிஃப்ரெண்ட் ஆகுது, இதுகளை வச்சு நாங்கள் முடிவு சொல்லி நாங்கள் நோம்புக்கு முந்தின மாதம் நாட்டிக்குள்ள ஒரு டைம் பீரியட் வச்சு நாங்கள் சொல்லி கேட்டால் அந்த ஒரு வேலை பண்ணிடுவோம். அதை பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு நிறைய